சென்னையில் ஒண்டர்லா பொழுதுபோக்கு பூங்கா பழைய மகாபலிபுரம் சாலையில் வருகின்ற டிசம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட உள்ளதாகவும் அதனை டிசம்பர் 2ஆம் தேதி முதல் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என ஒண்டர்லா ஹாலிடேஸின் செயல் தலைவரும் நிர்வாக இயக்குனருமான அருண் சிட்டிலப்பிள்ளி தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற ஒண்டர்லா திறப்பு விழா குறித்தான செய்தியாளர்கள் சந்திப்பில் ஒண்டர்லா ஹாலிடேஸ் நிறுவனத்தின் நிர்வாகிகள் அருண் சிட்டிலப்பிள்ளி, தீரன் சவுத்ரி, அஜிகிருஷ்ணன், வைஷாக் ரவீந்திரன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள், சென்னை பழைய மகாபலிபுரம் சாலையில் உலகத்தரம் வாய்ந்த பூங்கா சுமார் 64 ஏக்கர் பரப்பளவில் 611 கோடி ரூபாய் செலவில் இந்த ஒண்டர்லா பூங்கா அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இங்கு உயர் த்ரில் சவாரிகள், குடும்பங்களுக்கான சவாரிகள், குழந்தைகளுக்கான விளையாட்டுகள் மற்றும் நீர் விளையாட்டுகள் என மொத்தம் 43 உலகத்தரம் வாய்ந்த சவாரிகள் இடம்பெற்றுள்ளன எனவும் நாள் ஒன்றிற்கு 6500 பார்வையாளர்களை மகிழ்விக்கும் வகையில் இந்த பூங்கா வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக தஞ்சோரா, ஸ்பின் மில், ஸ்கை ரயில் போன்ற இந்தியாவிலேயே வேறு எங்கும் இல்லாத சில பிரத்யேகமான சவாரிகள் இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர்கள், ஒண்டர்லாவின் அடிப்படை டிக்கெட் விலையாக வார நாட்களில் 1489 ரூபாயாகவும் வார இறுதி நாட்களில் 1789 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எனவும் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்பவர்களுக்கு கூடுதலாக 10 விழுக்காடு தள்ளுபடியும், கல்லூரி மாணவர்கள் தங்களது அடையாள அட்டையை காண்பித்து கூடுதலாக 20 விழுக்காடு சலுகையை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் மேலும் தங்களின் பொழுதுபோக்கு பூங்காவிற்கு குழுவாக வருபவர்களுக்கும் பருவ காலங்களுக்கும் ஏற்ப சிறப்பு சலுகைகளும் அறிவிக்கப்படும் எனவும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்படும் முதல் நாளான டிசம்பர் 2ஆம் தேதி மட்டும் சிறப்பு சலுகையாக டிக்கெட் விலை 1199 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர்கள், இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு சென்னையின் புதிய பொழுதுபோக்கு அம்சத்தை அனுபவிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொள்வதாகவும் சிறந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் மட்டுமல்லாமல் பூங்காவில் உணவு அரங்குகள், பொது நிகழ்ச்சிகள் நடக்கும் வகையில் அரங்குகள் மற்றும் ஷாப்பிங் பகுதிகளும் அமைக்கப்பட்டுள்ளன எனவும் பார்வையாளர்களின் பாதுகாப்பிற்காக பிரத்யேகமான குழுக்கள், மருத்துவ வசதிகள் மற்றும் பூங்காவிற்கு எளிதாக வந்து செல்லும் வகையில் மாநகர பேருந்துகளை ஒண்டர்லா வரை இயக்க போக்குவரத்து துறையுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக அதன் நிர்வாகிகள் செய்தியாளர்கள் சந்திப்பின்போது தெரிவித்தனர்.